ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குளிச்சு கிளம்பி 5 o'clock பக்கம் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அழகா சன்ரைசஸ்லாம் பார்த்துட்டு 7 o'clock பக்கம் மதுரை ரீச் ஆயிட்டோம். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டெம்பிள் செட்டில் போயிட்டு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஹோட்டல்லே வந்துட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ், அப்புறம் எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு 2 கிளுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு ஆப்போசிட்லேயே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு திருச்செந்தூர் பஸ்ஸில் என்னை சீட் போட்டு உட்கார வச்சுட்டு டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு மாமா கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து தனியாக ட்ராவல் பண்ணுறோன்னு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் நைட்டு சரியாக தூங்காதனால ட்ராவல் ஃபுல்லாக தூக்கத்திலே போயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுமே இந்த குட்டீஸோட அன்பு தொல்லை தாங்க முடியலை. ஒளிஞ்சிருந்து சர்ப்ரைஸ் பண்ணி என்னை வெல்கம்லாம் பண்ணாங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சன் பக்கம் வந்து என்ன ஸ்பெஷல் லஞ்ச் மெனுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நாம வைக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும் பாவக்காய் பொரியல் தான் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே சட்டியில் என்னோட ஃபேவரட் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. இதை பார்த்தா நம்ம கை சும்மா இருக்குமா? சூடான சாதத்தில் நிறைய இந்த பழைய மீன் குழம்பை ஊற்றி எங்கள் வீட்டு குட்டீஸோட உட்காந்து சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நன்றி.